எப்போய் என்னப்பா வேலைக்கு போகலையா? இல்லைப்பா, வேலைக்கு போகல. இது கேரளாவில் ஒரே மழையா, இல்லை வேலைக்கு போகல. என்ன ஆள் ஒரு மாதிரி வடியாக இருக்க, என்னாச்சு? உன் தங்கச்சிக்கு கல்யாணம் முடிக்கணும். நகை விலை வேற இப்படி விற்கிது. அதான் எப்படி கல்யாணம் முடிக்க போகிறேன்னு தெரியல, ஒரே கவலையாக இருக்குப்பா. அதான் நகை சீட்டு போட்டிருக்கலப்பா, அப்புறம் என்னப்பா அப்படின்னு பெரட்டி கல்யாணத்தை முடிச்சிட மாட்டியா நீ? ஏய், நீ வேற ஏன்டா? நான் சீட்டு போடும்போது நகை விலை கிராமுக்கு 8,000 ரூபா, இன்னைக்கு கிராமுக்கு 15,000 ரூபா விற்கிது. ஒரு பவுன் 1,15,000 ரூபா போச்சு. அதை வச்சு எப்படியா கல்யாணத்தை முடிக்கிறது? உன் தங்கச்சி வேற எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கா. படிக்கிறதுக்கு செலவு பண்ணணும், நகை எடுக்கணும், கட்டில் பீரா லொட்டு லொசுக்கு. நீ எப்படி பார்த்தாலும் எப்படி அந்த பிள்ளை கரையத்த போகிறேன்னு தெரியல. அதை நினச்சாதான் ஒரே பயமாக இருக்குது. இல்லைப்பா, முதலெல்லாம் இந்த செய்தி இதெல்லாம் பார்ப்பேன். கேரளாவில் நகைக்கடையில் கொள்ளையடிச்சிட்டாங்க, தமிழ்நாட்டில் போயிட்டுருக்க பொம்பளை செயின் அறுத்துட்டாங்கன்னு சொல்லும்போதெல்லாம் சரி அழுந்தரிப்பாங்க, சாராயம் குடிக்க கஞ்சா குடிக்க காசு இல்லாமல் இப்படி களவாணி தீட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தானே தெரியுது, நகை விற்கிற விலைக்கு ஒரு பவுன் நகையாத்தா ஒரு வீடை கட்டி போடலாம் போல். எப்போ இப்போல்லாம் 1 கிராம் நகை தான் என்னை மாதிரி ஆளுக்கெல்லாம் 1 மாதம் சம்பளம். பொம்பளை பிள்ளையை படிக்க வைக்கணும், ஆளாக்கி விடணும், அதுகளுக்கு நல்லது செய்யணும். கல்யாணம் முடித்தா வரதட்சணை, நகை, கட்டில் பீரோ லொட்டு லொசுக்கு, வந்தது போனது, அதோட பேர்கால செலவு எல்லாத்தையும் நம்ம மேலே விட்டுறாங்க. கேட்டால் பொம்பளை பிள்ளை மகாலட்சுமி அது இதுன்றாங்க. சரி, அதெல்லாம் கடந்து பிள்ளைகளுக்கு ஒரு சீட்டை கிட்ட போட்டு ஒரு நகையை சேர்க்கலாம்னா தங்க விலை என்னன்னா இப்படி விற்குது. ஒரு பவுன் 1,15,000 ரூபா. சரி பாய், நீ பாட்டுக்கு உன் பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு இருக்க. எங்கள் தலைவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அவருக்கு கட் அவுட்டு கொடி அது இதுன்னு போகணும். அதுக்கு ஒரு 50,000 ரூபா தேவைப்படுது, ரெடி பண்ணி வை. பொறுக்கி இந்தா பரதேசி, இவ்வளோ சொல்லியும் சரி நகை விலை இவ்வளோ விற்கிது, அப்பாவுக்கு உதவி பண்ணுமே, ஒரு வேலை வெட்டிக்கு போவோன்றதெல்லாம் இல்லை. இவர் தலைவர் கட்சி நொட்டுறாராம், அதுக்கு கொடி வாங்கினோமா அதுன்னு சொல்லி என்கிட்ட பிள்ளை போட்டு போகுது. தருதலை அதெல்லாம் எங்கே உருப்பட போகுது? பொதுமக்களுக்கு நிறைய கருத்து சொல்ல வேண்டியிருந்துச்சு, அதுக்கு நோட்ஸ் எடுக்க வேண்டியிருந்துச்சு.